وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. وقال تعالى أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய, ஒரு முஃமினான மனிதன் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான வணக்கங்களையும், இபாதாத்துகளையும், வணக்க வழிபாடுகளையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் மூன்று அடிப்படையான பகுதிகளாக, மூன்று அடிப்படையான விதங்களாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடலை மாத்திரம், தன்னுடைய மேனியை மாத்திரம் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்கங்கள். இஸ்லாம் இரண்டு விதமான வணக்கங்களை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. முதலாவது அஸ்ஸலா, தொழுகையினுடைய இபாதத். இரண்டாவது அஸ்ஸௌம், நோன்பினுடைய இபாதத். இரண்டாவது பகுதி அல் இபாதா அல் மாலியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி, தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயன்படுத்தி, அவைகளின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய வணக்கங்கள். அது ஜகாத்தினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு முஸ்லிம் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும், தன்னுடைய உடலையும், இரண்டையும் ஒன்றிணைத்து நிறைவேற்றக்கூடிய வணக்கங்களுக்கு அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா என்பதாக அழைக்கப்படுகிறது. அது ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய வணக்கங்களாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே புனித இஸ்லாம் மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூன்று விதமான விதங்களை கொண்ட, மூன்று விதமான பகுதிகளை கொண்ட வணக்கங்களை, இபாதத்துகளை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே,
இந்த மூன்று விதமான இபாதாத்துகளுக்கு மத்தியிலையும், இந்த மூன்று விதமான வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியிலையும் இஸ்லாம் மார்க்கம் முதன்மை வாய்ந்த வணக்கமாக, முதன்மை வாய்ந்த இபாதத்தாக, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வர்ஷிப் இன் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பார்வையில் உயர்ந்த வணக்கமாக, கண்ணியமானவர்களே, அது ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மாத்திரம் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்கமான தொழுகையினுடைய இபாதத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. நோன்பும் அல்ல, ஜகாத்தும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல, உம்ராவும் அல்ல, முதன்மை வாய்ந்த வணக்கமாக இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மாத்திரம் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்கமான தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முதலாக முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பருவ வயதுடைய காலத்துல இருந்து ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளோடும், ஒவ்வொரு காரியங்களோடும், ஒவ்வொரு செயற்பாடுகளோடும், ஒவ்வொரு நிமிடத்தோடும், ஒவ்வொரு அம்சத்தோடும் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொழுகையினுடைய இபாதத்தை முழுமையாக இணைத்து வைத்திருக்கிறது. அதனை நாங்க இவ்வாறு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலாம். ஒரு மனிதன் ஒன்ஸ் a year, வருடத்தில் ஒரு விடுத்தம் தான் ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தான் நோன்பு பிடிக்கணும், ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான். இந்த வருடம் நான் 2 மாதங்கள் ரமதானுடைய நோன்பை பிடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்பதாக எந்த முஸ்லிமுக்கு முன் வர்றதுக்கு இயலா. வருடத்தில் ஒரு விடுத்தம் தான் ரமதானுடைய நோன்பு. ஒரு மனிதன் வருடத்தில் ஒரு விடுத்தம் தான் ஜகாத்துடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். என்னிடத்தில் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அல்லாஹ் அதிகமான சொத்துக்களை கொடுத்திருக்கிறான், இந்த வருடம் 2 விடுத்தங்கள் ஜகாத்தினுடைய அமலை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் என்பதாக ஒருவன் முன் வந்தா, இஸ்லாத்தில் அப்படி ஒரு வழிகாட்டல் கிடையாது. கண்ணியமானவர்களே, வருடத்தில் ஒரு முறை ஜகா, வருடத்தில் ஒரு முறை நோன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆயுளில் ஒரு முறை தான் இஸ்லாம் ஹஜ்ஜுடைய இபாதத்தை இணைத்து வைத்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய பெரும்பாலுமான இபாதாத்துகளை, வணக்கங்களை, வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் அது வருடங்களோடும் ஆயுளோடும் இணைத்து வைத்திருக்கிறது. இதை நாங்க முதலாவதாக புரியணும். ஆனால் தொழுகை என்ற இபாதத்தை ஒரு மனிதனுடைய பருவ வயதினுடைய காலத்துல இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு செயற்பாடுகளோடும் இஸ்லாம் தொழுகையினுடைய இபாதத்தை அவ்வப்போது இணைத்துக் கொண்டே இருக்கிறது. அது ஹம்சு ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, நாளாந்தம் தொழப்படக்கூடிய ஐவேளை தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது ஸலாத்து தஹஜ்ஜுதாக இருக்கலாம், அல்லது ஸலாத்து துஹாவாக இருக்கலாம், அல்லது நஃபிலான முன்பின் சுன்னாக்களாக இருக்கலாம், அல்லது ஸலாத்துல் வித்ராக இருக்கலாம், அல்லது மலை பேடி தொழக்கூடிய ஸலாத்துல் இஸ்திஸ்காவாக இருக்கலாம், அல்லது ஸலாத்துல் இஸ்திகாராவாக இருக்கலாம், அல்லது சூரியன் சந்திர கிரகணத்துக்காக வேண்டி தொழப்படும் ஸலாத்துல் குசூஃபாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு மனிதன் மரணித்தாலும் சுப்ஹானல்லாஹ், அவனை முன்னால வச்சு கடைசியாக இஸ்லாம் எங்களுக்கு ஸலாத்துல் ஜனாஸா, சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு அங்கேயும் தொழுகையினுடைய வழிகாட்டலை தான் இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தோடும், ஒவ்வொரு நிகழ்வுகளோடும், ஒவ்வொரு காரியங்களோடும் இஸ்லாம் நாளாந்தம் ஒவ்வொரு நிமிடமாக, செகண்டாக தொழுகையினுடைய இபாதத்தை ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் இஸ்லாம் தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனா குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடம் ஒரு அழகான விடயத்தை எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த எதிர்பார்ப்பை குர்ஆன்ல எங்களோட ஷேர் பண்ணுகிறான். சுப்ஹானல்லாஹ், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். ஒரு மனிதன்
தன்னுடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறான். கண்ணியமானவர்களே, தன்னுடைய தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் நிற்கிறான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எந்த இபாதத்துக்கும் கொடுக்காத நேரடியான டைரக்டான ஒரு பஷாரத்தை குர்ஆன் எங்களுக்கு முன்வைக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையின் பொழுது பயபக்தியோடும் அந்த தொழுகை சீராகவும் அழகாகவும் பொருத்தமானதாகவும் ஹதீஸுடைய குர்ஆனுடைய பார்வையில் அது பெர்ஃபெக்ட்டாகவும் எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை தொழுது முடிக்கிறானோ அந்த மனிதனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பஷாரத் என்ன தெரியுமா? அது அஃப்லஹல் முஃமினூன். குர்ஆன் சொல்லுது, அந்த மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவன் தான் வெற்றியாளன். அது அஃப்லஹ். இந்த பஷாரத் எந்த இபாதத்துக்கும் கிடையாது. அது அஃப்லஹல் முஃமினூன். எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை சீராகவும் முறையாகவும் அழகாகவும் நிறைவேற்றுகிறானோ அந்த மனிதனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய பஷாரத், he is a successful person. அவன் தான் வெற்றியான மனிதன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் தன்னுடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுறான். ஆனா 50 வருடங்கள் 60 வருடங்கள் அவனின் மூலமாக தொழுகையினுடைய இபாதத் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை சீரான தொழுகையாக காணப்படுவது கிடையாது. முறையான தொழுகையான் தொழுவது கிடையாது. அழகான தொழுகையாக அவன் தொழுவது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த மனிதன் தொழுகையாளியாக இருந்தும் கூட குர்ஆன் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பயங்கரமான அந்த நிக்மத்தான விடயம் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழாதவங்களை பத்தி அல்லாஹ் பேசல. கண்ணியமானவர்களே, அதிகமானவங்க தொழுறாங்க. நான் என்னுடைய ஹுத்பாவுல தொழக்கூடியவர்கள் தொழாதவர்கள் 2 பகுதியினர் இருக்கிறார்கள். நான் தொழாதவங்களை பத்தி பேச வரல. குர்ஆன் பேசுது தொழக்கூடியவர்களை பற்றி. ஃபவைலுல் லில் முஸல்லீன். அதிகமானவர்கள் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் தொழுதும் கூட குர்ஆன் கூறுகிறது அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. 5 நேரம் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க, நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் ஈடுபடக்கூடியவங்க, கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை ஃபவைலுல் லில் முஸல்லீன். அதிகமானவங்க தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றாங்க. ஆனா அந்த தொழுகை பெர்ஃபெக்ட்டான தொழுகையாக இல்ல, அந்த தொழுகை சீரான தொழுகையாக இல்ல, அந்த தொழுகை முறையான தொழுகையாக இல்ல, அந்த தொழுகை ரசூலுல்லாஹுடைய தொழுகையாக இல்ல, அந்த தொழுகை அன்பு ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் தொழுத தொழுகை இல்ல, பெர்ஃபெக்ட் இல்ல. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? ஒரு மனிதன் ஐவேளை தொழக்கூடிய மனிதனாகவும் இருக்க வேண்டும். அத்துடன் அந்த தொழுகையை அவன் சீராக முறையாக தொழக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது சஹீஹுல் புகாரியுடைய நரேஷன் இது. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வராங்க. வந்த சஹாபாக்கள்ல விசேடமான ஒரு சஹாபி தான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நாங்க பஸ்ரால இருந்து சில சஹாபாக்கள் நபி அவங்களை சந்திக்க வந்தோம். நாங்க வந்த சஹாபாக்கள் அனைவர்களும் வனஹ்னு ஷபபத்துல் முதகாரிபா. நாங்க வயோதிபர்கள் அல்ல, எல்லாரும் வந்தவங்க வாலிப சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நாங்க கிட்டத்தட்ட 20 நாட்கள் நபி அவர்களிடம் நாங்க இருந்தோம். 20 தினங்கள் ரசூலுல்லாஹோட நாங்க ஸ்டே பண்ணினோம். கண்ணியமானவர்களே, 20 நாட்கள் கடந்து போகும் பொழுது சஹாபாக்கள்ல சிலர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், 20 நாட்கள் கடந்துட்டு நாங்க மறுபடியும் எங்கட குடும்பம், எங்கட மனைவி, குழந்தைகள், உறவுகள் இருக்கிறாங்க பஸ்ரால. இஷ்தக்னா, நாங்க மறுபடியும் நாங்க ரிட்டர்ன் போறதுக்கு விரும்புறோம். யா ரசூலுல்லாஹ், நாங்க போகட்டுமா? ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க, அதுல எந்த 2வது கருத்தும் இல்ல. மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்பு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். நபி அவர்கள் கூறினார்கள், உடனடியாக நீங்கள் செல்லுங்கள். அவங்களோட காலை எடுத்து வெளியால வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வந்த சஹாபாக்களை பார்த்து, அந்த வாலிபர்களை பார்த்து, மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 20 நாட்கள் சஹாபாக்களே என்னோட நீங்க இருந்திருக்கிறீங்க, 20 தினங்கள் என்னோட நீங்க ஸ்டே பண்ணிருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ், என்னிடம் இந்த 20 தினங்களுக்குள்ளாலும் தொழுகையினுடைய இபாதத்தை நீங்க கற்றிருக்கிறீர்கள், தொழுகைக்குரிய பயிற்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்க பஸ்ராவுக்கு போனண்டா சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதனோ அந்த தொழுகையை போன்று உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். சஹாபாக்கள் இதை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மட்டும் இல்ல, அல்லிமூஹும், இந்த தொழுகையினுடைய முறையை நீங்க உங்களோட சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுங்க, உங்களோட குடும்பத்தவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்களோட தோழர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாம் மதீனாவுல இருந்து பஸ்ராவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சோம். பஸ்ராவுல மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறாங்க. இந்த ஹதீஸ நரேட்டிங் பண்றாங்க அபூ கிலாபா. அபூ கிலாபா கிட்ட இருந்து இந்த ஹதீஸ அபூ கிலாபா அவங்க அந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ படிக்கிறாங்க. அபூ கிலாபா கூறுகிறார், மதீனாவிலிருந்து வந்த மாலிக் ரலியல்லாஹு அவங்க எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி இமாமத் செய்யறதுக்கு தயாரானாங்க. முன்னால் நாங்க எல்லாம் நின்றோம். மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அழகான முறையில் தொழுகை நடாத்தப்பட்டு சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்த பிற்பாடு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை முன்னோக்கி கூறினார்கள். அபூ கிலாபா அவர்கள் கூறுகிறார், சஹாபாக்களே, மனிதர்களே, முஸ்லிம்களே, நான் மதீனாவிலிருந்து சமூகம் தந்தேன். இன்று உங்களுக்கு நான் தொழுகையுடைய இபாதத்தை நடத்திருக்கிறேன். என்னுடைய தொழுகை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, நபி அவங்க எப்படி தொழுதாங்களோ அந்த தொழுகையை நான் உங்களுக்கு தொழுவிச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய ருக்கு, ரசூலுல்லாஹுடைய சுஜூத், ரசூலுல்லாஹுடைய சூரத்துல் ஃபாத்திஹா, ரசூலுல்லாஹுடைய அத்தஹியாத், ரசூலுல்லாஹுடைய நிலை, ரசூலுல்லாஹுடைய இக்திதால், ரசூலுல்லாஹுடைய நடியிருப்பு, ரசூலுல்லாஹுடைய சலாம் கொடுத்த முறை உங்களுக்கு நான் தொழுவிச்சு காட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, பொதுவாக மஸ்ஜிதுகள்ல நாங்க அமர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல 4 பேர் வருவாங்க போவாங்க. இது ஒரு மஸ்ஜிதுடைய வளமை. பிரயாணிகள் வருவாங்க, ஊர்வாசிகள் வருவாங்க, ஊர்ல இருந்து வெளி மக்கள் வருவாங்க, 2 பேராக வருவாங்க, 3 பேர் வருவாங்க, ஒருத்தர் வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு. இந்த ரிவாயத் சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். அவர் அப்படியே வந்து தக்பீர் கட்டுறார். தக்பீர் கட்டி தன்னுடைய தொழுகையை முடித்து விட்டு சலாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வந்து ஃபஸல்லம அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மீது சலாம் சொன்னாரு. நபி அவங்க இந்த மனிதனுடைய தொழுகையை அவதானிச்ச விடை இவருக்கு தெரியா. நபி அவங்க ரிப்ளை பண்ணல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏ மனிதா, நீங்க தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுதீங்க, ஆனா உங்களோட தொழுகைய தொழுதாலும் கூட நீங்க தொழல, நீங்க தொழல. இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மறுபடியும் போய் தக்பீர் கட்டி தொழுறாங்க நபி அவங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயே போனார் அவரு. தக்பீர் கட்டி தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்தாரு. வந்து ஃபஸல்லம அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு மறுபடியும் சலாம் சொன்னாங்க. நபி அவர்கள் ரிப்ளை பண்ணாம சொன்னாங்க, ஏ மனிதா, 2வது விடுத்தம் நீ தொழுதாய், உன்னுடைய தொழுகை சீரான தொழுகையாக கிடையாது, மறுபடியும் நீ தொழு. மறுபடியும் போனாரு. 3வது விடுத்தம் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் எவ்வளவு அழகா தொழணும் என்ற அளவு அவர் பெர்ஃபெக்ட்டாக தொழ முயற்சி செஞ்சாரு. நபி அவங்க பின்னால பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சலாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு ஆலிமுக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை கொடுத்தானண்டா, ஒரு ஆலிமுக்கு அல்லாஹ் ஃபிக்ஹுடைய அறிவை கொடுக்கிறானண்டா, ஒரு ஆலிமுக்கு அல்லாஹ் ஷரியத்துடைய தெளிவை கொடுக்கிறானண்டா, அந்த ஒவ்வொரு ஆலிமுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த மார்க்கத்தினுடைய தெளிவை அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த கட்டங்களில் மக்களுக்கு தெளிவாக முன்வைப்பது அந்த ஆலிமுடைய கடமை.
அது அவனுடைய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, அது யாரும் எதிர்த்து பேசுறதுக்கு இயலாது. நீங்க எப்படி இங்க அதை பேசுவீங்க? இது பொருத்தம் இல்லை இங்க பேசுறது. கண்ணியமானவர்களே, அது கசப்பாக இருந்தாலும் அந்த உண்மையை சொல்லியாக வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது. ரசூல் அவர்கள் கூறினார்களே, மனிதானி தொழல்ல. மூன்றாவது விடுத்தம், சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதர் இப்பொழுது தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க, ஃபவல்லதி பஅஸக பில் ஹக்கி, யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது சத்தியமாக, உங்களுக்கு நுபுவத்தை கொடுத்த அல்லாஹ் மீது சத்தியமாக, எனக்கு இதைவிட தொழ தெரியா ரசூலுல்லாஹ், எனக்கு தொழ தெரியா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊர் மக்கள் இருப்பாங்க பொதுவாக 40-50 வயதை கடந்தவங்க, அதிகமானவர்களுக்கு அவர்களுக்கு குளிப்புடைய கடமை தெரியா, ஆனா அதை கேட்கறதுக்கு வெக்கம். அதிகமானவர்களுக்கு ருக்கு சுஜூத் செய்ய தெரியா, கேட்கறதுக்கு வெக்கம். அதிகமானவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, எனக்கு 60 வயது கடந்து விட்டது, எவ்வாறு நான் போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த வயதில் நான் கற்றுக்கொள்வேன் என்ற வெக்கம் இருக்கிறது. அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தெரியா யா ரசூலுல்லாஹ், எனக்கு தெரியா, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள். அல்லிம்னி யா ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய மெத்தட் எனக்கு கற்றுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால சஃப்ல வச்சு அந்த மனிதருக்கு தொழுகையுடைய முறையை படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்படித்தான் சஃப்ல நிக்கணும், இப்படித்தான் நீங்க நிக்கணும், இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படித்தான் சுஜூத் செய்யணும், இப்படித்தான் அத்தஹியாத், சூரத்துல் ஃபாத்திஹா, சலாம் கொடுக்கும் வரைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையுடைய முழுமையான மெத்தட் ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த பிற்பாடு நபி அவங்க வழி அனுப்பி வைத்தார்கள். தொழுகையுடைய முறை ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், தொழுகை என்றா என்ன? கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய டெஃபினிஷன் என்ன? தொழுகை எப்படி எங்களுக்கு டிஃபைன் பண்ணேனும்? தொழுகை என்றா முஃப்தத்திஹத்துன் பித்தக்பீரி முஃப்தத்திமத்துன் பித்தஸ்லீம். ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று அவரே தக்பீர சொல்லிடத்தில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இது தொழுகை. ஆனா இந்த தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் இன் பிட்வீன் ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு அழகான தொழுகையுடைய சாப்டர் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஒரு கிரந்தம் இருக்கிறது, ஃபத்ஹுல் முஈன், அல்லாமா ஸைனுத்தீன் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹ் மலைபாரி, அவங்களோட நூல். அவங்க தெளிவுபடுத்துவாங்க, தொழுகை என்றது அது பூர்த்தியான ஒரு மனிதன மாதிரி. சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு 19 வாஜிபுகள் இருக்கின்றன. இது மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய தலையை போன்று. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உடல்ல தலை இல்லாட்டி அவனை முந்தம் என்பதாக அழைப்போம். தொழுகையுடைய 19 வாஜிபுகள் இருக்கின்றன. அந்த 19 வாஜிபுகள்ல ஒரு வாஜிப் மிஸ் ஆகினாலும் அவனுக்கு தொழுகை இல்ல. தொழுகைக்கு 9 நிபந்தனைகள் இருக்கின்றன. தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய 9 விதமான நிபந்தனைகள். அது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை போன்று. முன்னால பொடி வைக்கப்பட்டிருக்கிறது, உயிர் இல்லாட்டி அவன் மைத். எந்த தொழுகையில தொழுகையினுடைய நிபந்தனைகள் அது கே பண்ணப்படலையோ அது தொழுகையாக பார்க்கப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, மனிதன் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கள். அவன் உறுப்புக்கள் இல்லாட்டியும் அவனுக்கு உயிரோடு வாழலாம். அது தொழுகையினுடைய சுன்னத்துகளை மாதிரி. அபாவுகள், தொழுகையுடைய அலங்கார சுண்ணாக்கள். ஒரு மனிதன் அவன் உடம்புல உறுப்புகள் இல்லாட்டியும் உயிரோடு வாழ முடியும் என்பது மாதிரி தொழுகையுடைய சுண்ணாக்கள் மிஸ் ஆகினாலும் அவன் தொழுகை சிஹத்தான். ஆனால் ஒரு மனிதன் உடம்புல உறுப்புகள் இல்லாவிட்டால் அது பூர்த்தியான அழகான பெர்ஃபெக்டான உடம்பாக இருக்காது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை சீராக்கணும் என்றா இந்த 3 பகுதிகளும் சீராகணும். தொழுகையுடைய வாஜிபுகள், தொழுகையுடைய ஷர்த்துகள், தொழுகையுடைய சுன்னாக்கள். கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளவானாம். இதுல நாங்க பலவிதமான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். பழைய மக்களுக்கு இது தெரியும். முந்தைய காலத்துல எங்கட மஸ்ஜிதுக்குள்ள இருந்த அழகான இபாதத்துகளுடைய சூழல், அழகான நட்பண்புகள்,
அழகான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இன்று அதிகமான மஸ்ஜிதுகளில் அது பிடுங்கப்பட்டு விட்டது. இது கசப்பான உண்மை. இபாதத் செய்யறோம், தொழுகிறோம். ஆனா அதிகமான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் எங்கட மஸ்ஜிதுகள்ல நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம். எங்கட வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் இந்த அழகான சுன்னாக்களையும் அழகான வழிகாட்டல்களையும் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகையினுடைய 19 வாஜிபுகளை ஃபுகஹாக்கள் 3 வகையாக வகைப்படுத்துவாங்க. அதுல முதலாவது கல்வி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பானது. அது நியத். உஸல்லி ஃபர்தல் துஹர், உஸல்லி ஃபர்தல் அஸ்ர், உஸல்லி ஃபர்தல் மக்ரிப், இன்னமல் அஅமாலு பின்னியாத். இரண்டாவது பகுதி மனிதனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள். அது சூரத்துல் ஃபாத்திஹாவா இருக்கலாம், தக்பீராக இருக்கலாம், அத்தஹியாத்தாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வதாக இருக்கலாம். ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுல மாத்திரம் 156 எழுத்துக்கள் இருக்கிறது. ஷத்களோட சேர்த்து ஒரு எழுத்து மிஸ் ஆகினாலும் அவருக்கு தொழுகை கிடையாது. கௌலி. மூன்றாவது ஒரு பகுதி இருக்க வேண்டியமானவர்களே, ஃபிஅலி. தொழுகையுடைய செயலோடு தொடர்பானது. நாங்க தொழுகையில நிக்கிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம். கண்ணியமானவர்களே, நான் பேசுற விடயங்களை யாரும் அந்த தவறுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த 19 வாஜிபுகள்லையும் தொழுகையினுடைய கண்ணியமானவர்கள், இந்த மிம்பரை வச்சு நான் பேசுறேன். அல்லாஹ் தொழுகையை சீரான முறையான தொழுகையை ஆக்கணும். இதுல ஒன்று மிஸ் ஆகினாலும் எங்கட தொழுகை சரியான தொழுகையாக இருக்காது. சரியான தொழுகையாக இருக்காது. 50 வருடங்கள் நாள் நெட்டி கருக்க தொழுதானும் நம் தொழுகை எங்களுடைய முகத்தை நோக்கி எரியப்படக்கூடிய தொழுகையாக இருக்காது. கண்ணியமானவர்களே, இன்று இந்த 19 வாஜிகள்லையும் அதிகமான கிராமங்கள்ல, அதிகமான ஊர்கள்ல, அதிகமான பிரதேசங்கள்ல மகாபெரிய ஒரு தவறிழைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அது நான் ஓபனா பேசுறேன். கண்ணியமானவர்களே, தொழுகையினுடைய அடையாளங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு, இக்காமத் சொல்லப்படுகிறது. தொழுகையினுடைய ஆரம்ப அடையாளங்கள் ஒன்று தான் அல் கியாமு ஃபிஸ் ஸலாஹ். உலமாக்கள்ட்ட கேளுங்க, அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் ஆரம்ப தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய தொழுகையில் நீண்ட வண்ணமாக, நிலையாக, எனர்ஜிஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று தொழுவதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்கிறது. அல் கியாம் ஃபிஸ் ஸலாஹ். தொழுகண்டா அதோடைய அடையாளமே நிக்கிறது தான். நான் ஜும்மா ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு உட்கார்ந்து ஹுத்பா செய்யறது கேளா? ஏனென்றால் ஜும்மாவுடைய ஹுத்பாக்களுடைய வாஜிபுகள்ல ஒன்று தான், ஒரு ஆளும் ஹுத்பா செய்யும் பொழுது அவர் உடம்புல எனர்ஜி இருந்தா அவர் நின்று தான் ஹுத்பா செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள தொழுவாரண்டா இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய முதன்மையான வாஜிபுகள்ல ஒன்று, அவன் கிப்லாவை முன்னோக்கி தொழுகையில நிக்கணும். கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் உடம்புல அவன் பலகீனத்தை உணர்கிறான், எனக்கு நிக்கிறது கேளா, என் உடம்பு வீக்காக இருக்கிறது, கண்ணியமானவர்களே எனக்கு முடிவு செய்யறது கேளா, நான் இன்றைக்கு நிக்காம தொழ போறேன் என்பதாக நான் முடிவு செஞ்சு கொள்ள முடியாது. இஸ்லாம் காட்டக்கூடிய கைடன் பிரகாரம் தான் நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும். அல்லாமா நவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷரஹுல் முஹத்தப்ல தெளிவுபடுத்துவாங்க, ஒரு மனிதனுக்கு கடுமையான கஷ்டம், மஷக்கா ஷதீதா, அவனுக்கு தொழுகையில நிக்கலாம், நீண்டா விழுந்துருவான், அல்லது அவனுக்கு தொழுகையில நிக்கலும் அவன் நின்று தொழுதானண்டா அவனுடைய தொழுகையினுடைய அடுத்த கட்டம் சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே அன்றைக்கு ஃபுல்லி அவன் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். அவ்வளவு பலகீனம் இருக்கிற உடம்புல. இன்னும் ஒரு உதாரணம் தெளிவுபடுத்துவாங்க, ஒருத்தர் ஷிப்ல பிரயாணம் செய்யறாரு, கடல்ல ஷிப் ஆடி ஆடி போகுது, அந்த போட், அந்த ஷிப் கடந்து போகிறது, அவன் நின்று தொழுதானண்டா நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் தலை சுத்து பிடிச்சி. இந்த 3 காரணங்கள் எப்ப உருவாகுதோ இஸ்லாம் அந்த மனிதனுக்கு அடுத்த கட்டமாக கண்ணியமானவர்களே உட்காருவதற்குரிய அனுமதியை கொடுக்குதோ.
நான் மேலும் கூறுகிறேன், தொழுகையினுடைய அடையாளம் தான் ஒரு மனிதன் நின்று தொழுவது. இந்த பலகீனங்களை அவன் உணர்ந்துவிட்டால் அடுத்த கட்டமாக இஸ்லாம் உட்கார்ந்து தொழுவதற்குரிய அனுமதியை கொடுக்குது. அடுத்த கட்டமாக முல்தஜிஅன் படுத்து தொழுவதற்குரிய அனுமதியை கொடுக்குது. அடுத்த கட்டமாக மல்லாக்கு படுத்து தொழுவதற்குரிய அனுமதி கொடுக்குது. 3 ஸ்டெப்ஸ். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் நிறைய பேர் இன்றைக்கு எங்கட மஸ்ஜிதுகள் ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. நீங்க பேசுற இணைய வித்தியாசமாக புரிஞ்சு கொண்டாலும் இட்ஸ் நெவர் மைண்ட், தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல தான் ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் இன்றைக்கு உருவாக இருக்குது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய சஃப்ல நின்று தொழுறதுக்கு அவனுக்கு முடியாம இருக்கும் பொழுதோ, எங்களுடைய எந்த ஃபிக்ஹ் நூல்களையும் ஹதீஸுடைய பார்வைகளையும் இஸ்லாம் முதலாக உன்னுடைய உடம்பில் பலகீனம் இருந்தால் முதல் கட்டமாக இஸ்லாம் முன்வைக்குது, நீ உட்கார்ந்து தொழ முடியும். உட்கார்ந்து தொழுவதற்குரிய முதலாவது ஆப்ஷன் அல் ஜுலூஸ் அலல் அர்தி, பூமியில் அமர்ந்து தொழணும். அவன் பூமியில் உட்காரணும். இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுகள்லையும் யாரும் கோச்சு கொள்ளவானாம், யாரு பலகீனமாக இருந்தாலும் தரையில உட்கார்ந்து தொழுவது இன்றைக்கு காணப்பட்டது கிடையாது. அல் ஜுலூஸ் அலல் அர்தி கிடையாது. உடம்புல பலகீனம் இருந்தா முதல் கட்டமாக முதலாவது அத்தஹியாத் இஃப்திராஷ், முதல் அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுவார். அது முடியாவிட்டால் தரப்பு சப்பானி கொட்டி தொழுவார். அது முடியாவிட்டால் தவர்ருக் இரண்டாவது அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுவார். அது முடியாவிட்டால் கால்களை நீட்டி பூமியில் அமர்ந்து தொழுவார். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நபி உங்க குதிரை ரைட் பண்றாங்க. ரசூல் அவர்கள் குதிரையிலிருந்து விழுந்துட்டாங்க. விழுந்த ரசூலுல்லாஹ் நபியுடைய ஃபஜுஹஷு ஷிக்குல் ஐமன், வலது பக்கம் இடுப்பினுடைய அந்த பகுதி பட்டதனால நபி அவங்களுக்கு எழும்பிக் கொள்ள இல்லாம போச்சு. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் கீழ உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உடம்பு காயம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹுடைய இடுப்புல பெயின் ஏற்பட்ட போதிலும் கூட ரசூலுல்லாஹுடைய சூழலுக்குள்ளால் கதிரையினுடைய கலாச்சாரம், கதிரையினுடைய அந்த அமர்வுடைய முறைகள் இருந்தும் கூட நபியவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால பூமியில் அமர்ந்து தான் தொழுதிருக்கிறார்கள். எங்கேயும் நபியும் கதிரையை பாவிக்கல. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு சில தினங்கள் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபியவங்க மஸ்ஜிதுக்கு போறதுக்கு ஆசை. நபியவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோல்ல ஒரு கையையும் ஃபத்ல் இப்னு அப்பாஸுடைய தோல்ல இன்னொரு கையையும் போட்டு ரசூலுல்லாஹுடைய 2 கால் பாதங்களும் பூமியில் இழுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபியவர்கள் முன்னால போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுது கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க நீங்க இந்த இடத்துல தொழுங்க, நான் முன்னால உட்கார்றேன். நபியவர்கள் பூமியில் அமர்ந்து தொழுதார்கள். எந்த வழிகாட்டலும் இல்ல. கண்ணியமானவர்களே, எங்கேயும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் கதிரையை பாவிச்சிருக்கிறாங்க. நான் என்னுடைய பேச்சை முடிக்கல. இன்னும் எந்த கைடும் எங்களுக்கு இல்ல, எந்த வழிகாட்டலும் இல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இது மிகையாகி அல்லாஹு அக்பர், சில மஸ்ஜிதுகள் சர்ச்சுகளாக மாறிட்டு. அல்லாஹு அக்பர், சில மஸ்ஜிதுகள் ஆலயங்களை போன்றாகிவிட்டது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். சில மஸ்ஜிதுகளுடைய இபாதத்துடைய முறைகள் கிறிஸ்தவ மக்களுடைய இபாதத்துடைய முறையை போன்று மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, இதை நாங்க விரும்பியோ விரும்பாமல் அக்செப்ட் பண்ணணும். இது இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஆனா அன்பானவர்களே, இந்த இடத்துல இருந்து கொண்டுனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பை முடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல இருந்து கொண்டு முழுமையாக யாரும் இதுக்கு பின்னால நீங்க கதிரையில தொழவானாம் நான் சொல்ல வரல. ஆனா சில உலமாக்கள் இருக்கிறார்கள், கதிரையில் தொழுதாலும் தொழுகை கூடாது என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. ஆனால் கதிரையை பாவிப்பதற்கு ஒரு மனிதன் தயாராகிறான். பூமியிலே உட்கார அவனுக்கு முடியாது. பூமி தான் தொழுகையுடைய பெஸ்ட் வே. அது முடியாவிட்டால் கதிரையில் அமர்ந்து தொழுதால் தான் என்ற தொழுகை பெர்ஃபெக்டான தொழுகையாக இருக்கும் என்ற நம்பியானண்டா கதிரையில அமர்ந்து தொழுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஆனா அதனுடைய ஒழுக்கங்களை, ஆதாபுகளை, கண்டிஷன்ஸ் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். எங்க சமூகத்துல 5 விதமான மக்கள் எங்களுக்கு எடுக்கலாம். கதிரை பாவனையாளர்கள்,
சில மஸ்ஜிதுகள்ல நூற்றுக்கணக்கான கதிரைகள் போடப்படுகிறது. சில மஸ்ஜிதுகள்ல கண்ணியமானவர்களே எண்ண முடியாத கதிரைகள். வீட்டுல பெண்கள் கூட ரமதானுடைய காலங்கள்ல அவர்கள் 1 hour 2 hours அவருடைய சமையல் அறைக்குள்ளால் இருந்து கொண்டு சமைத்து விட்டு பெண்கள் கூட உடம்புல பலகீனம் இல்லாம அவர்கள் கதிரையில உட்கார்றாங்க. இன்னைக்கு சமூகத்துல அதிகமானவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் வெளியால அவங்க வேலை செய்யறாங்க, ஒர்க் பண்றாங்க, மஸ்ஜிதுக்குள்ள வந்து கதிரையில உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நோயாளிகள் டயலிஸ் பண்ற ஒருத்தர் இன்னைக்கு நின்று தொழுகிறாரு. அதன் ஒழுக்கம் எங்களுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு அந்த 5 பகுதியினர்ல முதலாவது பகுதியில் உள்ளவர் தான் கண்ணியமானவர்களே, இதுல விரல் விட்டு என்ன கூடியவங்க இருப்போம் நாங்க. அறவே அவனுக்கு நின்று தொழுறதுக்கு இயலா, அறவே முடியாது. அவ்வளவு பலகீனம் உடம்பு, இடுப்பு உடைந்திருக்கிறது, கால் உடைந்திருக்கிறது. இஸ்லாம் கூறுகிறது முதல் கட்டமாக நீ பூமியில் அமர்ந்து தொழுவதற்கு முயற்சி செய். அவ்வாறு முடியாவிட்டால் கதிரையுடைய இடத்துக்கு வீசல். கதிரையில் அமரலாம். அறவே முடியாத மனிதர் கம்ப எடுத்து ஊண்டி நாங்க நின்று தொழணும் என்று கட்டாயம் இல்ல. ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஒரு நோயாளி விசாரிக்கிறதுக்கு, பைஹக்கூடிய ரிவாயத். அவர் நிக்கிறாரு தொழுகையில, அவருக்கு முன்னால் ஒரு கம்பு இருக்கிறது. அந்த கம்பை ஊண்டுதல் பிடித்து நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அந்த கம்பை எடுத்து தூக்கி வீசி சொன்னாங்க, சல்லி அலல் அர்தி, பூமியில் அமர்ந்து தொழுனாங்க நபி அவங்க. இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு பூமியிலேயும் அமர்ந்து தொழ ஏலாட்டி அல்ஹம்துலில்லாஹ் கதிரைக்கு போகலாம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. இது நிறைய பேர் இதுல தான் தவறு விடுறது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தொழுகையில ஒரு ரக்காத் எனக்கு நின்று தொழலும், 2 ரக்காத் எனக்கு நிக்கலும், எனக்கு அரை ரக்காத் நிக்கலும். ஆனா அப்படியான உடம்புல எனர்ஜி உள்ளவங்க 2 ரக்காத் நிக்க முடியுமானவங்க, 1 ரக்காத் நிக்க முடியுமானவங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்த அடுத்த கட்டமே அவர்கள் கதிரையில் அமர்ந்து விடுகிறார்கள். தொழுகை எப்படி மாறும்? கண்ணியமானவர்களே, அவங்களோட தொழுகை அல்ல, அந்த தொழுகை பாத்தில், அந்த தொழுகை சிஹத் கிடையாது. எனக்கு 2 ரக்காத் நிக்கணும்னா அந்த 2 ரக்காத் வரைக்கும் நின்று விட்டு எப்பொழுது உடம்புல எனக்கு பலகீனம் ஏற்படுதோ அதுக்கு பின்னால தான் பூமியில உட்காருவாரு. அது முடியாவிட்டால் கதையில உட்காருவாரு. 2வது ஆப்ஷன். 3வது கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், எனக்கு முழுமையாக பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தவர் பார்த்தா சொல்லுவார் இவர் கேளா. ஆனா மஸ்ஜிதுக்கு வந்த உடனே ஒரு செகண்ட் 2 செகண்ட் அவருக்கு நிக்கிறதுக்கு ஏலும், அவருக்கு நிக்கிறதுக்கு ஏலும், ஒரு செகண்ட் நிக்கலும், 2 செகண்ட் நிக்கலும். அப்படியான ஒரு மனிதர் இருந்தான்டா அதிகமாக இருக்கிறார்கள். அதுக்கு மேல அவனுக்கு நிக்கலாம். புகார்கள் தெளிவுபடுத்துறாங்க, இப்படியான மனிதன் தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பதாக அழைக்கப்படும் அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்பதாக தொழுகைக்காக வேண்டி தக்பீர் சொன்னதுக்கு பின்னால அந்த தக்பீரை கட்டியத்துக்கு பின்னால அடுத்த கட்டமாக உட்காருவாரு. எங்கட சமூகத்துல யாரும் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரை கூட சொல்ல முடியாதவங்க யாரும் இல்ல. வந்த உடனே மஸ்ஜிதுல கதிரையில் உட்கார்ந்தாச்சு, வந்து உட்கார்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், பலகீனம் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களோட நோயை குணப்படுத்தணும், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அவங்கள பத்தி பேசல. கண்ணியமானவர்களே, 4வது முறை ஒரு மனிதருக்கு நின்று தொழையிலும், ஆனா ருக்கு அவருக்கு நின்று சேரத்து கேளா. அவர் என்ன செய்யணும்? அவர் நின்று தொழுவாரு, ருக்குக்காக வேண்டி உட்காருவாரு. 5வது பகுதி, ஒரு மனிதனுக்கு நின்று தொழையணும், நின்றும் ருக்கு செய்யணும், ஆனா சுஜூத் அவருக்கு கஷ்டம்டா அவர் நின்று அவர் தொழணும், நின்று ருக்கு செய்யணும், சுஜூதுக்காக வேண்டி அவர் அமர வேண்டும். அதிகமானவர்கள் சுஜூது செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் இருந்து அவங்க உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. பிழைது. இந்த 5 வகைக்குள்ளாலதான் எங்க சமூகத்துல தொழுகையில கதிரையை பாவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹுத்பா மிச்சம் இருக்கிறதுக்கு ஏலாது. நாங்க இதை நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்போம். அதுல இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நாங்க நிறைய பேர் உணர்ந்திருப்போம். இந்த கதிரையை நாங்க எப்படி சஃப்ல வைக்கிறது, கதிரையை எப்படி சஃப்ல வைக்கிற. ஆரம்பத்துல இருந்தே கதிரையை பாவிக்கக்கூடியவர்கள் முடியாதவர்கள் தங்களுடைய கதிரையுடைய பின் காலை சஃப்ல வச்சு கொள்வாங்க. இது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருடைய
ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவர் தொழுகையில் இப்படித்தான் தொழ போறாரு. சில மக்கள் இடையில தான் அவங்க கதிரையில தேவைப்பாடு வரும். அப்ப அவர் ஆரம்பத்துல சஃப்ல நிக்கணும், இடையில தான் கதிரையில் அமரணும். இப்படியான கட்டம் அவருடைய கதிரை அவருடைய சஃப்புக்கு பின்னால் இருக்கும். இவர் நின்று தொழுவாரு. எப்பொழுது கஷ்டம் வருதோ கதிரையில உட்காருவாரு. இந்த சந்தர்ப்பத்துல தான் அதிகமான மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மஸ்ஜிதுல. ஹஸ்ரத் இவர் தொழுகிறாரு, கதிரையை இழுத்து கொண்டு வாராரு. எங்கட தொழுகையுடைய சிந்தனை மாறுகிறது. இவர் தொழுகிறார், கதிரையை வச்சு கொள்றாரு, பின்னால தொழக்கூடிய எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இந்த கட்டம் வரும் பொழுது அடுத்த மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம தன்னுடைய தொழுகையில கதிரையை வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனா குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இருக்குது அன்பானவர்களே. கதிரையை நாங்க பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் நம் முதுகை கதிரையில் சாய்த்து வைத்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. என்னுடைய முதுகை எனக்கு நேரா வச்சுக் கொள்ள முடியாத ஒருத்தராக இருந்தா கதிரையில தன்னுடைய முதுகை சாட்சி கொள்ளலாம். அப்படி இல்லாம எந்த கட்டத்திலையும் தன்னுடைய முதுகை கதிரையோடு சாய்த்து வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அன்புக்குரியவர்களே, பரந்து விரிந்த ஒரு பாடம். இது ஒரு பகுதியை நான் பேசி முடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஹுத்பாவினுடைய சம்மரைஸ் என்னண்டா, யாரையும் நான் தாக்கி பேசவும் இல்லை, பொதுவாக கொமன் நான் பேசியிருக்கிறேன். எங்களோட முதலாவது ஆப்ஷன், நாங்க தொலை நின்று தொழ முடியாதவங்க நாங்க பூமியில அமர்ந்து தொழுறதுக்கு முயற்சி செய்வோம். அதுவும் ஏழாத கட்டம் வந்தா கண்ணியமானவர்களே கதிரையின் பக்கம் நாங்க போவோம். ஏனெண்டா எதிர்காலங்கள் இது மிகச்சி 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 எங்கட மாற்று மத சகோதரர்களுக்கு ஒப்பாக எங்கட மஸ்ஜிதுகள் ஆகிருமோ தெரியாது. ஒரு ஹுத்பாவுக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு போகும் பொழுதே நான் முன்னால போக்கிட்டே ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஹஸ்ரத் அவருக்கு பின்னால் இன்னொருத்தர், அவருக்கு பின்னால் இன்னொருத்தர், ஹஸ்ரத் எங்கட மஸ்ஜிதை கொஞ்சம் எட்டி பாருங்க ஹஸ்ரத், எவ்வளவு கதிரைகள் இருக்கிறது, சரியான கஷ்டம் மக்களால. இன்றைக்கு கதிரையில உட்கார்ந்து தொழுறதுக்கு முடியுமான மக்கள் கூட கதிரையில் அமர்றாங்க. இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு அதை பத்தி ஜும்மா செய்யுங்கண்டு கண்ணியமார்களை நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்குக்கு முன்னால. அப்படியான மஸ்ஜிதுகளாக எங்கட மஸ்ஜிதுகள் ஆகக்கூடாது. எனவே நாங்க எடுத்த இந்த முயற்சியில, இந்த ஹுத்பாவில் பேசப்பட்ட விடயங்கள்ல நாங்க இயன்ற அளவு இந்த விடயத்தை நம் தொழுகையை சீராக முறையான தொழுகையாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த விடயத்தை முழுமையாக கடைபிடித்து அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கிறோம் நாயகி. யா அல்லாஹ் மோசமானவர்களே யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காரர்களே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். எட தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ், அவர்களுடைய கடனல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கு யா அல்லாஹ். எட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்து யா அல்லாஹ், அவர்களுக்கு அந்தஸ்து கொடுத்து யா அல்லாஹ், இல்முல் அதிகரித்து கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே, யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ், பலஸ்தீனுடைய குழந்தைகளை பாதுகாத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து நாயனே, யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தாய் தகப்பனுடைய மரணத்தை கண்ணால பாக்குறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், அவருடைய ஷஹாதத்துகளை கபூல் செஞ்சிரு நாயனே, அவர்களுக்கு நீதத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், உலகத்தை சமாதானத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், நீதம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர் இந்த பூமியில உருவாக்கிற நாயனே யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் கால் வைத்த பூமி யா அல்லாஹ், நபி அவர்கள் கால் தடம் வைத்த பூமி யா அல்லாஹ், இஸ்லாத்துடைய முதலாவது கிபிலா யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துற நாயனே, முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ், அவர்களுக்கு ஈமான கொடுத்துரு யா அல்லாஹ், அவருடைய ஷஹாதத்தை கபூல் செஞ்சிரு நாயனே. அழகான வஃபாத்துங்களுக்கு தாய் அல்லாஹ், மரணத்துங்களுக்கு தாய் அல்லாஹ், மஸ்ஜிதுடைய சூழல் எங்களுக்கு மௌத் தாய் அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத் தாய் அல்லாஹ், மதீனத்து மண்ணில் எங்களுக்கு வஃபாத் தாய் அல்லாஹ். யா அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான மரணத்தை எங்களுக்கு தந்திரு நாயனே. இது துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم بتقوى الله فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة، اتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي طاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدعة فإن البدعة تهدي المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجيكم إليك، وعليكم بالإحسان فإن الله من المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين، ألا وإن استمعوا تستمزكها فاتقوا وأجروا فتوكلوا عليه فإن الله المتوكلين، ودعوا في ربكم مجيب الداعين، واستغفروا لكم بأموالهم وبنين، وأعوذ بالله
بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي يدخلون جهنم داخرين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم استغفر الله لكم ولسائر المسلمين فاستغفروا انه هو الغفور الرحيم.